மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை இன்பம், மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்கள், நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய பதிவு குற்றால குறவஞ்சிலிருந்து திரிகூட ராசப்ப கவிராயர் என்னும் இறையோகி இயற்றிய ஒரு அருமையான இறைக்கவி மலைவளம் கூறுதல். இதிலிருந்து ஒரு பாடல். இந்த பாடல் நீங்கள் பொழிப்புரையை பார்த்திருப்பீர்கள். அந்த பொழிப்புரையையும் நான் சொல்லக்கூடிய இப்பொழுது இறை விளக்கத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு வேறு எங்கும் கிடைக்காது நண்பர்களே. இது இறை விளக்க பாடல். அவர் அடைந்த இன்பத்தை, அந்த இன்பம் அடைவதற்கு என்ன வழி, எப்படி நமது உடலானது குண்டலினி மகாசக்தி இயங்குகிறது, அந்த இயக்கம் பெற்று அதன் மூலம் எப்படி பேரின்ப பெருங்களிப்பு நமக்குள் நிகழ்கிறது என்பதை ஸ்லேடை என்று சொல்லக்கூடிய நிலையில கூட இது பாடியிருக்கலாம். ஏனென்றால் இதற்கு நிறைய பொருள் நீங்கள் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நான் தரக்கூடிய பொருளை பாருங்கள். இது ஒரு ஆனந்த அனுபவமாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு. எனவே வாருங்கள், உள்ளே செல்வோம். உள்ளே சென்று விளக்கத்தை காண்போம். இப்பொழுது கவி: ஆடு மரவேணுமணி கோடி வெயில் எரிக்கும், அம்புலியை கவலம் என்று தும்பி வழி மறிக்கும், வேடுவர்கள் திணை விரிக்க சாடு குணம் தோறும், பிந்தையகில் குங்குமம் சந்தனமும் நாரும், காடுதொரும் ஓடி வரை ஆடு உதி பாயும், காகம் அணுகாமலையில் மேக நிறை சாயும், நீடுபல வீசர் கையிலாசகிரி வாசர், நிலை தங்கும் திரிகூட மலையெங்கள் மலையே. ஆடு மரவேணுவனி கோடி வெயில் எரிக்கும், அம்புலியை கவலம் என்று தும்பி வழி மறிக்கும், வேடுவர்கள் திணை விரைக்க சாடு உணம் தோறும், பிந்தை அகில் குங்குமமும் சந்தனமும் நாரும், காடுதோறும் ஓடி வரை ஆடு குதி பாயும், காகம் அணுகாமலையில் மேக நிறை சாயும், நீடுபல வீசர் கையிலாசகிரி வாசர், நிலை தங்கும் திரிகூட மலையெங்கள் மலையே. இதுதான் கவி. இதிலே முதல் வரி: ஆடுமர வீணுமணி கோடி வெயில் எரிக்கும். ஆடும் அரவம், ஈனும் அணி, கோடி வெயில் எரிக்கும். ஆடும் அரவம் என்பது என்ன? ஆடும் அரவம் என்பது குண்டலினி மகாசக்தி. நான் இதை பல பதிவுகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அரவம் என்றாலே இங்கே குண்டலினி சக்தி தான். எனவே ஆடும் அரவம், ஈனும் அணி. ஈனுதல் என்றால் பெறப்படுதல், பெறுதல் என்று பொருள், அல்லது உருவாக்குதல் என்று பொருள். ஈனுதல் என்றால் இப்போ மாடு கன்று ஈனும் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல இந்த குண்டலினி மகாசக்தியின் மூலம் உருவாகியுள்ள நிலை அணி. அணி என்பது என்ன? அணி என்பது 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரம் உன் உடலிலே இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நான் பல பதிவுகளில் பதிவு செய்திருக்கிறேன், இருந்தாலும் சொல்லுகிறேன் புதிதாக பார்க்கும் நண்பர்களுக்கு. இந்த 7 சக்கரம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரம். இந்த 7 சக்கரம் தான் இங்கே 7 அணியாக கூறப்படுகிறது. சரியா? கோடி வெயில். கோடி வெயில் என்பது என்ன? கோடி என்பது தெரியும் உங்களுக்கு, எண்ணிக்கை மிகுந்த, அதாவது அளவுக்கு அதிகமான என்று பொருள். அந்த கோடி வெயில். வெயில் என்பது இங்கே வெயில் பற்றி உங்களுக்கு தெரியும், சூடு ஒளி இரண்டுமே இருக்கிறது. அதாவது லைட் அப்புறம் ஹீட் ரெண்டுமே இணைந்திருக்கிறது இல்லையா? சூடும் ஒளியும் நிறைந்த நிலை அங்கே தூண்டுகிறது குண்டலினி மகாசக்தி. எங்கே? அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அம்புலியை கவலம் என்று தும்பி வழி மறிக்கும். இந்த சூடு எப்படி ஏற்படுகிறது என்பதற்கு அடுத்த வரியில கூறுகிறார், அம்புலியை கவலம். அம்புலி என்பது என்ன? அம்புலி என்பது சந்திரன். இந்த சந்திரன் எங்கே இருக்கிறது? தலை உச்சியிலே பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய நிலையிலே, பிறை சந்திரன் என்று சொல்லக்கூடிய வடிவத்திலே, அரைவட்ட வடிவத்திலே அரை நிலாவாக இருக்கிறது பீனியல் சுரப்பி. கவலம் என்பது உணவு. ஆக இந்த பீனியல் சுரப்பி இறை உணவாக மாற்றப்படுகிறது. அந்த இறை உணவாக மாற்றப்படும் போதுதான் அந்த உணவின் மூலம் இறைவன் நம்மோடு தொடர்பு கொள்கிறார். சரியா? எனவே அந்த உணவின் மூலம், அதாவது அம்புலி என்று சொல்லக்கூடிய இந்த பீனியல் சுரப்பின் மூலமாக என்று பொருள் கொள்ள வேண்டும். தும்பி வழி மறிக்கும். தும்பி என்பது இங்கே தும்பிக்கை. அந்த தும்பி என்பது இங்கே நமக்கு நாசி. அந்த நாசி என்பது இங்கே வழி என்பது என்ன? நெறி சுவடு என்று பொருள்.
சரியா? இந்த நெறி என்று ஒரு நெறியோடு ஒரு அதாவது இந்த பிராணசக்தி இறைசக்தியாக மாற்றப்படுகிறது. அதுதான் இங்கே தும்பி வழி மறிக்கும். வழி என்பது இங்கே நெறி சுவடு என்று சொல். மறித்தல் என்றால் என்ன? மறி என்பது குதிரை என்று பொருள். குதிரை என்பது என்ன? பரி. அதாவது இறைசக்தி குதிரை சக்தியாக, அதாவது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே மாறி நாசி வழியாக உள்ளே செல்லும் போது அங்கே பீனியல் சுரப்பி தூண்டப்பட்டு, பீனியல் சுரப்பி தூண்டப்படுவதன் மூலம் இறை உணவு உண்டாக்கப்பட்டு குண்டலினி மகாசக்தியும் இயக்கம் பெறுகிறது. எவ்வளவு ஒன்றுக்கொன்று எல்லாமே இன்டர்லிங்க். இந்த இறை தொடர்பு கொள்ளும் போது எல்லாமே ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க். சரியா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் வெளி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வரியிலே வேடுவர்கள் திணை விரைக்க சாடு புலந்தோறும். வேடுவர் என்பது என்ன? வேடுவர் என்பது மூடப்பட்ட நிலை. வேடு கட்டம் சொல்றீங்க. ஒரு பொருளை மூடி வைத்தால், துணி கொண்டு மூடினால் அது வேடு கட்டுதல் என்று பொருள். அந்த வேடு என்று மூடியிருக்கும் இறைநிலை என்று பொருள். திணை என்பது என்ன? திணை என்பது இங்கே மிக சிறிய நிலை, மிக நுண்ணிய நிலையில், கண்ணுக்கு தெரியாத நிலை, அதாவது சிறிய நிலைக்காக தான் திணை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த திணை நிலை என்பது இறைவனை மிக நுட்பமான கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடிய வகையிலே இங்கே திணை என்று சொல்லுகிறார். விரைக்கை என்பது பரவச் செய்தல். இந்த இறைநிலையை மூடியிருக்கும் இறைநிலையே உடல் முழுவதும் பரவச் செய்கிறது இந்த இறைப்பொருள். அதற்கு என்ன? அது எப்படி? சாடு புணந்தோறும். சாடுதல் என்றால் இந்த இறைப்பொருள் நமக்கு கிடைத்ததன் மூலம், சாடுதல் என்றால் கிழித்தல் என்று பொருள். கிழித்தல் என்றால் திறத்தல், ஓப்பன் செய்கிறோம். எப்படி? இந்த தவத்தின் மூலம் ஓப்பன் செய்கிறோம். மூடியிருக்கும் இறைப்பொருளை தவம் கொண்டு அதாவது திறப்பதுதான் இங்கே நிலையாக கூறப்படுகிறது. சரியா? இந்த புனம் என்பது மலைப்பகுதி. மலைப்பகுதியில் உள்ள இறைவனை, மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இறைவனை, மூடியிருக்கும் இறைவனை கிழித்து எறிகிறோம் என்றால் சிறந்து விழுகிறோம் தவ ஆற்றலின் மூலம். அடுத்து விந்தை அகில் குங்குமமும் சந்தனமும் நாரும். விந்தை என்பது வியப்பான இறைவன். அகில் என்பது பரிசுத்தம், மிக மிக சுத்தமானது, தூய்மையானது, கலப்படம் இல்லாத இறைவன். அங்கே அடுத்து குங்குமம். குங்குமம் என்பது என்ன? மஞ்சளும் வெள்ளையும், அதாவது மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்த்தீங்கன்னா சிவப்பாக மாறும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆரத்தி எடுப்பாங்க வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, இரண்டும் சேர்ந்து சிவப்பாக மாறிவிடும். இதுதான் மஞ்சள் என்பது இயக்க நிலை, சுண்ணாம்பு வெள்ளை என்பது இருப்பு நிலை. இந்த இருப்பு நிலையும் இயக்க நிலையும் ஒன்றாக இணையும் போது குங்குமமாக மாறுகிறது. இறைநிலை எங்கே எடுகிறது என்று பொருள். அடுத்த வரியிலே சந்தனமும் நாரும். சந்தனம் என்பது என்ன? சந்தனம் என்பது குளிர்ச்சியானது, மிக மென்மையானது, அது மட்டுமல்ல இழைவானது. சந்தனக்கட்டை தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே தேஞ்சிடும், இழையும். நம்மோடு நாம் உரைக்கிறோம். இறைவனை நம்மோடு நம்ம கூட உராய செய்யும் போது அவன் குழைந்து விடுகிறான், நம்மோடு இணைந்து விடுகிறான் என்றுதான் இங்கே பொருள். சந்தனமும் நாரும். நாறுதல் என்றால் மனம் கொள்ளுதல் என்று பொருள். மனம் கொள்ளுதல் என்று இறை மனம் நம் உடல் மூலம் கலக்கிறது. காடுதோறும் ஓடி வரை ஆடி குதி பாயும். அடுத்த வரி காடுதோறும். காடு என்பது நெருக்கம் என்பது பொருள். காடுதோறும் என்பது நெருங்கி இறைவன் நெருக்கமாக நம்மோடு வந்து விடுகிறான். ஓடி என்றால் வருகிறான், ஓடுதல் என்றால் உள்ளே வருகிறான். வரை என்பது இங்கே என்ன பொருள் என்று கேட்டால், வரை என்பது மலை. மலை என்பது தலைப்பகுதி. தலைப்பகுதி தான் மலை. அந்த வரை ஆடு நடனம், இறை நடனம், நெற்றி புருவத்திலே நடனம், அருள் ஜோதி நடனம், ஜோதி உருவாகிறது, அதுதான் இங்கே நடனம். சரியா? மலை நெற்றி பகுதியிலே நடக்கக்கூடிய நடனம் ஆடு. குதி பாயும். குதி என்பது ஆனந்த நிலை. குதிக்கிறோம் இல்லையா? நமக்கு ஆனந்த நிலை வந்தாலும் தையா தக்கான்னு குதிப்போம், அதுதான் குதித்தல். அந்த ஆடு குதி பாயும். பாயும் என்பது அந்த பேரின்ப பெருங்களிப்பு நிலை. நம் உடல் முழுவதும் தவம் ஏற்றும் போது உடல் முழுவதும் பரவுகிறது. காகம் அணுகாமலையில் மேக நிறை சாயும். காகம் அணுகாமலை. காகம் என்பதற்கு அரிட்டம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அரிட்டம் என்றால் அழிவு நிலை. இந்த அழிவு நிலை இல்லாத நிலை, அதான் காகம் அணுகா மலை. இது காகம் அணுக மலை கற்பகம். இந்த கற்பகம் என்பது நெற்றி புருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சுத்த நிரம்பிய இறை பொருள் அங்கே இருக்கிறது. அங்கே இருந்து என்ன செய்கிறது? மேக நிறை. அது மேலே செல்கிறது. மேலே செல்லும் போது அங்கே கோபுரம். நிறை என்பது கோபுரம். அந்த கோபுரம் என்பது தலை உச்சி. தலை உச்சி என்பது துரிய நிலை.
அந்த துரிய நிலை சாயும். துரிய சாய்தல் என்றால் அங்கே இறை மயக்கம் கொள்கிறது என்றால், இறை மயக்கத்தோ இறைவனோடு இணைந்து அங்கே தூண்டப்பட்டு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இறைவனோடு இணையும் நிலை. நீடு பல வீசர் கையில் ஆசகிரி வாசர். நீடு பல வீசர் என்றால் நீடு என்றால் நீண்ட நெடிய இயக்கமுடைய இந்த வெட்ட வெளியிலே நிறைந்திருக்கும் இறைப்பொருள் அவனுக்கு எல்லையற்ற நிலை. அந்த இறைப்பொருள் என்ன செய்கிறது? கைலாசகிரி. கிரி என்பதும் மலைதான். கைலாசகிரி என்பது இங்கே நமக்கு தலைப்பகுதி. சரியா? கைலாசம் என்பது ஒரு பேரின்ப மகிழ்வான இடம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அந்த கிரி வாசர், அங்கே இருக்கக்கூடிய இறைவன், அந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இறைவன் நம் தலை உச்சியிலேயும் இருக்கிறான் என்று பொருள் கொள்ள வேண்டும். நிலைதங்கும் திரிகூட மலையுங்கள் நிலைமலை. அதாவது எப்பொழுதும் இந்த தவம் ஏற்றும் போது நம் கூட ஆனந்த நிலையிலே பேரின்ப பெருங்களிப்பு நிலையிலே இருக்கக்கூடிய இறைவன் என்று பொருள். திரிகூட மலை. திரி என்பது 3. அந்த 3 முக்கோண நிலை, அந்த 3 கண் உடல்நிலை. அந்த 3 கண் தான் திரிகூடம். திரிகூடம் என்பது நெற்றிக்கண். நெற்றிக்கண் என்பது 3வது கண். அந்த 3வது கண் இங்கே இயங்குகிறது. அந்த 3வது கண் இயக்கம் வரும்போது அந்த இறைநிலை தெளிவு, இறை விளக்கம் நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. இறைவன் நம் கூட எப்பொழுதுமே தங்கி விடுகிறான் இந்த நெற்றிக்கண் இயக்கத்தின் மூலம். இதுதான் பொருள் நண்பர்களே. எனவே இந்த பொருளை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இந்த பொருளைத்தான் அவர் கோர வந்திருக்கிறார். அவர் சிலையடை பாடுவதற்கு வல்லவர் என்பதால் இதற்கு நாம் வேறொரு பொருள் அனுபவம் எடுத்துக்கொண்டோம். எனவே இந்த பதிவை கண்ட அன்பு உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.